மக்களை அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். ரெப்கோ கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். மேபி கவர்மெண்ட் ஓன் பண்ணுற கோஆப்ரேட்டிவ் பேங்க். மக்களே, கோஆப்ரேட்டிவ் பேங்க் நிறைய இருக்குது. நம்மளோட கமர்ஷியல் பேங்க் வந்து எங்கெல்லாம் பெனிட்ரேஷன் கம்மியாக இருக்கோ அங்கே கூட கோஆப்ரேட்டிவ் பேங்க் நம்மளால் பார்க்க முடியும். கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து எல்லா ரூரல் சைட்லையுமே மேக்ஸிமம் இருக்கிற பேங்க் அது. ஸோ அதில் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. லைக் கிளர்க்கு தான் சொல்கிறேன். பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான் வச்சுருக்காங்க, மெயின்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அது எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் லைக் ரொம்ப பிஓ மேனராக இருக்காது, கிளர்க் லெவல் மெயின்ஸ் தான் இருக்கும். கிளர்க் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்குல்ல, ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் லெவல் மக்களே, எனக்கு தெரிஞ்சு அதை விட ஈஸியாகவே இருக்கும். குவான்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஃபுல்லாகவே போட்டுடலாம், 80 போட்டுடலாம். அந்த இப்போ எல்லாருமே அதில் போட்டுருவாங்களா, ஒரு 2 months 1 month படித்தா கூட போட முடியும். பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனாவே போட்டுற முடியும், அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரெப்கோ பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க், இது எப்படி அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு சேலரி நல்ல சேலரி 40 + 42 கிட்ட வருது சேலரியுமே சொல்கிறேன் ஸ்டார்டிங்கே. ஆனால் வேகன்சி வந்து 30 இருக்கிறதால மேபி நீங்கள் யோசிப்பீங்க, மேபி இன்க்ரீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மக்களே. இதான நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இது வரும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரொம்ப ரேராக வர வேகன்சி நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த ஃபினான்ஷியல் முடியும் போது தான் இதோட ஒர்க்னா இதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நான் நெகட்டிவாக சொல்லலை, நம்மளுக்கு ரெகுலராக சில எக்ஸாம்ஸ் வந்து எப்போவுமே வரும். ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, அதில் பிஓ கிளர்க் நம்மளுக்கு எப்போவுமே வந்துட்டு இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேராக வர்றது. இதில் வந்து சில பேர் அப்ளையே பண்ண மாட்டாங்க, சில பேர் வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக தட்டிட்டு உள்ளே போய் உட்காந்துடலாம். ஓகேங்களா, நல்ல ஜாப் தான். சரி, நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் டேட் வந்து நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியா, லாஸ்ட் டேட் வந்து September 8 வரைக்கும் இருக்குது. டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் வந்து ஒரே எக்ஸாம் தான், மெயின்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. ஒரே ஆன்லைன் டெஸ்ட் 2 hours எக்ஸாம். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் ஒரு 165+ இருக்கும் மக்களே. 200க்கு சொல்கிறேன், ஓபிசிக்கு சொல்கிறேன், அந்த லெவலில் இருக்கும். அது கம்மியாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி அது கொஷின் பேப்பரை பொறுத்து. ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே போட முடியும் கொஷின் பேப்பர், அந்த அளவுக்கு தான் ஈஸியாக தான் இருக்கும். நவம்பரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எக்ஸாம் சென்டரும் சில சென்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நவம்பரில் இருக்கிற அந்த டேட்டில் சென்னையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. சரியா, வேறு என்ன இதில் பார்க்குறோன்னா, கிளர்க்கு தான் 30 வேகன்சி சொல்லியிருக்காங்க. வேகன்சி மேபி வேரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வச்சு தான் நான் சொன்னேன், மேபி எக்ஸ்டெண்ட் ஆகுதும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப லைக் டபுளாக கூட மாறலாம். ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம இது பாருங்கள், பே ஸ்கேல் பாருங்கள், ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 42,000 கிட்ட வருது. லைக் ஐபிபிஎஸ் கிளர்க்கை விட ஒரு 2-3,000 கம்மியாக வருது தவிர நல்ல சேலரி தான் மக்களே. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் பேங்க் கம்பேர் பண்ணுறப்போ கோஆப்ரேட்டிவில் உங்களுக்கு வந்து கஸ்டமரை நீங்கள் டீல் பண்ணுறதோ அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஜாப் நேச்சரும் லைக் கவர்மெண்ட் இதுதான், கவர்மெண்ட் பேக் பண்ணுற கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான். ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இது இல்லாமல் இங்கே பாருங்கள், மீல் பாஸ் தராங்க, இதெல்லாம் வருது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அலோன்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்குது. சேலரி கம்மியாக இருக்குது, வேகன்சி கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அப்ளை பண்ணுறது தான் ஸ்மார்ட்னஸ். ஏன்னா இது ரேராக வர்றது, இப்போ நெக்ஸ்ட் இயர் இது வராது. ஸோ இந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா, தமிழ்நாடு புதுச்சேரிக்கு மட்டும்தான் வேகன்சியை விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அப்ளை பண்ணுங்கள். மினிமம் வந்து ஏஜ் வந்து 21 இருக்கணும், மேக்ஸிமம் 28. ஓகேங்களா, இந்த கட் ஆஃப் டேட்டாக வைக்கிறாங்க. June 30 அப்போது உங்களோட ஏஜ் வந்து மினிமம் 21 இருக்கணும். அது கம்மியாக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. மேக்ஸிமம் 28. இது வந்து ஜென்ரலுக்கு சொல்கிறாங்க. ஓபிசின்றப்போ இதுக்குள்ளே +3 ஆட் பண்ணிங்க, அப்போ 31 வரைக்கும் எழுதலாம். ஓகேவா, SC/ST 5 years ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகேவா, ஓபிசிக்கு 3 years, SC/STக்கு இது என்ன ரீபேட்ரியேட் அப்படின்னா, லைக் வேறு இப்போது அகதிகளாக வராங்கல்ல, வேறு இடத்துலேருந்து இங்கே வராங்கல்ல, லைக் புலம்பெயர்ந்து வருவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இங்கே குடியுரிமை வாங்கிடுறாங்க தெரியுமா. அவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த 5 years. ஓகேவா, பிடபிள்யூடி 10 years தராங்க. பிடபிள்யூடி SC/STயாக இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தெரியும். சரியா, அடுத்து வேறு என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா, அடுத்து ஸோ இதெல்லாம் வந்து அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கான லைக் அந்த 40% டிசபிலிட்டி இருந்தால் சொல்கிறாங்களா, அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 minutes அது தராங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முக்கியமான எக்ஸாம் பேட்டர்ன் லைக் அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து எனி டிகிரி, எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் யூஜி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, அது இருந்தால் போதும். சொல்லி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூஜிசி ரெக்கமெண்ட் பண்ண எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். சரியா, அவ்வளோதான் போதும். அடுத்து வேறு
செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரே எக்ஸாம் தான், ஆன்லைன் டெஸ்ட், அது மெயின்ஸை தான் சொல்கிறாங்க. ஒரே மெயின்ஸ் தான், கிளியர் பண்ணிங்கன்னா போஸ்டிங் தான். நீங்கள் தமிழ் நீங்கள் 10th 12th தமிழை ஒரு சப்ஜெக்டாக சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எல்பிடி கூட இருக்காது. இப்போ தமிழ் வந்து இங்கே செக் வச்சு தமிழ் எழுத படிக்க பேச அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு தெரியுது சொல்கிறாங்கல்ல, அது யாருன்னா ஸ்கூலில் வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிக்காதவங்களுக்கு அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது, டேரெக்டாக அப்படியே போஸ்டிங் தான். பேட்டர்ன் பாருங்கள், ரீசனிங் 40 கொஸ்டின் 40 ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் மக்கள் ஈஸியாக தட்டிடலாம். இது நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுருவீங்க, இது கணக்கில் வைக்கக்கூடாது. குவான்ஸ் ரீசனிங் கண்டிப்பாக நான் இதுவும் போட்டுருவேன், 80 கொஸ்டின் நீங்கள் 80 அவுட் எல்லாராலுமே போட முடியும். நான் எக்ஸாசரேட் பண்ணல, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், அரேஞ்ச் மார்க் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கிலீஷ் வந்து நீங்கள் நம்ம லெவலில் பொறுத்தது, ஆனால் கிளர்க் ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருக்கும். ஓகேவா? இதுலேயும் நல்லா நீங்கள் நல்லா சார் சொன்ன அப்ரோச் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாவே போடலாம். ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம கையில் தான் இருக்குது, அது நீங்கள் ஒரு 6 months கவர் பண்ணிட்டு போகணும். அப்படின்னா மினிமம் ஒரு 4 months கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு 15+ எடுக்க முடியும். 6 months கவர் பண்ணிங்கன்னா ஒரு 20, 25 இந்த ரேஞ்சில் கூட நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான். சரியா? கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, நம்ம சைட்டில் வந்து கம்ப்யூட்டருக்கான கோர்ஸ் இருக்குது, 5-in-1 கோர்ஸ் இருக்குல்ல, அதை அவைல் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட் பாருங்கள். சூப்பராக எடுத்திருக்காரு சார், பாலா சார் வந்து சூப்பராக எடுத்திருக்காரு, அதுவே உங்களுக்கு எனஃப். சரியா? அதை பாருங்கள். அடுத்து வேறு எக்ஸாமினேஷன் சென்டர் போகிறாங்க, இதுதான் சொல்ல வந்தேன். சென்னையில் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கே தான் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை முடிவு பண்ணீங்க. ஆனால் என்ன கேட்டால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். சரியா? இப்போ தான் நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நீங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், நல்ல பூஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 150+ நீங்களே போட்டுருவீங்க. இப்போ நீங்கள் நம்ம நல்ல மார்க் எடுக்கிற போதுனா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிறது இந்த எக்ஸாம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியரும் பண்ணிடலாம். சரியா? சரி, அடுத்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபீஸ் தான் பாருங்கள். SC ST PWD அந்த ரீபேட்ரியேட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து 500 சொல்கிறாங்க. ஜென்ரல் OBCயாக இருந்தால் 900 சொல்கிறாங்க ஃபீஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு IPS கிளர்க்கோட ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா சர்வீஸ் பாண்ட் இருக்குது, ட்ரைனிங் காஸ்ட்டு, அப்புறம் நோட்டீஸ் பீரியட் வந்து 3 months சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் மேபி ரெப்கோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேறு ஒரு பப்ளிக் செக்டாரில் ஜாப் கிடச்சிச்சின்னா அந்த 3 months இருக்குல்ல, அதை நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் HR கிட்ட பேசி பண்ணிக்கலாம் மக்களே. நீங்கள் இதுக்காக பயப்படாதீங்க. இதில் போயிட்டு நம்ம உடனே வேறு ஏதாவது பேங்க்கில் ஜாப் கிடச்சி போக முடியுமானா அது அங்கே கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் தானே போகிறீங்க. ஸோ இந்த நெகோஷியேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட் போனால் தான் அது ரிஸ்க்காக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் தானே போகிறீங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணிட்டு கூட வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணி கூட போகலாம். POலாம் சொல்கிறேன். ஓகேயா? இதுக்கெலாம் பார்த்து அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க, அப்ளை பண்ணுங்கள். சரியா? அப்ளை பண்ண டேட் வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செப்டம்பர் 8 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். மோஸ்ட்லி வந்து IPS கிளர்க்கு அப்ளை பண்ணுவேன் இல்லையா, அதை கிளிக் அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதை பாட்டு நான் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். நீங்கள் அப்ளை பண்ணுற வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் IPS கிளர்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அந்த ஃபோட்டோ சைஸ் அது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ரெப்கோ வெப்சைட் போனீங்கன்னா அதிலே அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே கொடுக்க வேண்டிய நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஆன்லைன் மீடியமில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம், அது ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும். ஃபோட்டோ என்ன சைஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், 20 to 50 KB. அடுத்து ஃபோட்டோ கேப்சர் இருக்கும் தான், நம்ம IPSலாம் பண்ணுவோம்ல லைவ் கேப்சர், அது இதிலே இருக்கும். அடுத்து சிக்னேச்சர் வந்து 10 to 20 KB இருக்கணும். பிளாக்ல நீங்கள் சைன் பண்ணி அதே சிக்னேச்சர் தான், லைக் அதே IPSல பண்ணுற மாதிரி அதே இதுதான். அடுத்து டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணுறதெல்லாம் சேம் தான் மக்களே, பெரிய சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் இதில் வேறு ஏதாச்சும் பர்டிகுலராக டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக வீடியோ போடணும். நன்றி மக்களே.